ஒன்னு கொண்டு போயிடும். இங்க ஒண்ணு சொல்லும் போது சபை மாற்று கருத்து சொல்லக்கூடாது. பாஸ்டர் இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அளவு ஒன்றாயிட்டான். யார் ஸ்டேஜ் மாற முடியும்னு தெரிஞ்சிட்டிங்களா? யார் லெவல் மாற முடியும்னு தெரிஞ்சிட்டிங்களா? யாரால வேற லெவலுக்கு போக முடியும்னு தெரிஞ்சிட்டிங்களா? இந்த ஐக்கியத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, கணுக்கால் வேணாங்கிறாரு, முழங்கால் வேணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சீசர்கள் என்ன ஜெபிக்க தெரியாதவங்களா? அவங்களுக்கு என்ன ஜெபிக்க தெரியாதா? அழகா ஜெபிப்பாங்க. ஆனாலும் ஆண்டுகிட்ட கேட்டாங்க, கற்றுத்தாங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் உங்கள் அளவுக்கு வரணும். கையை தட்டுங்களும் புரிஞ்சா, நாங்கள் உங்கள் அளவுக்கு வரணும். வார்த்தை வரும்போது நடக்கணும். வெளியே வரணும். மாறணும். That is God of word. தான் தெய்வ வார்த்தை. உன்னை கொண்டு போவேன். நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். எந்த உயரத்துக்கும் ஒன்று என்கிட்ட அவர் பாஸ்டர் அனுப்பணும், இல்லை அவர் என்ன அனுப்பணும். நான் வேறு லெவலுக்கு போயிடலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில. ஒன்று என் ஸ்டேஜ் மாற, நான் வேறு லெவலுக்கு போக பாஸ்டரை என்கிட்ட அனுப்பணும், இல்லை என்ன அவர் அனுப்பணும். ஆமாதானா? இயேசபேல் காரியத்தை குறித்து ஐயா ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் பேசினாங்க. 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுது, அவன் ஒரு நாள் பிரயாணம் அவராவே. ஏன்? இயேசபேலுக்கு பயந்து வேற இடம். எவ்வளோ நாள் தான் போக முடிஞ்சது? ஒரு நாள். எது வரைக்கும் போயிட்டாரு? சாகர சூரச்செடி கீழே விட்டாரா? 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 நேரம் தட்டி எழுப்பி டேய், கோயிங் ஆன் அனதர் லெவல், வேற லெவலுக்கு போ. இது உன் இடம் இல்லை. நீ பண்ண வேண்டியது பிரயாணம் வேற லெவல். இவன் சாப்பிடுவான், அப்படியுமா படுத்துக்குவான். சாப்பிடுவான், ஓகே, படுத்துக்குவான். இப்படியே போய்கிட்டு இருந்தான். 15 வசனம் வரைக்கும் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, இல்லை உனக்கு புண்ணுன்னு சொல்லி, புண்ணுக்கு இதெல்லாம் சவுதி அரேபியா, புண்ணுன்னு சொல்லி, புண்ணுக்கு மருந்துன்னு சொல்லி, வலியும் சொல்லி, வாய்க்காலையும் சொல்லி, இப்படிலாம் சொல்லி கடைசியில் சண்டாள பயல ஒன்றுக்கு உதவாமல் ஆயிட்டியே. பாஸ்டர் அழுதாங்க. நான் இப்படி நிற்காத எங்கள் அப்பா பார்க்கலன்னே. அதே ஃபீலிங் எனக்கு உண்டு. எங்கள் அப்பா தான் ரொம்ப விரும்பினாங்க. எங்கள் அப்பா பார்க்கல. எங்கள் அம்மா கொஞ்ச காலம் பார்த்தாங்க. ஐயா என்கிட்ட போகும்போது சொன்ன வார்த்தையை பாருங்கள், இதை கிளை போட்டுறாதன்னு சொல்லல. ஐயா எவளும் எதுவும் சொன்னான்னு சொல்லி இதை கிளை போட்டுறாத, அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு அவாவா கிளம்பி வருவான்னு. புரியுதா? சொல்லி பார்த்தாரு மனுஷன். இதே ஜோலியாக இருந்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அளவு தான் என்ன வேற லெவலுக்கு கொண்டு போவதுக்கு பெருத்தால துரத்துவார். அப்புறம் கூப்பிடுவாருங்க, வா உன் கூட இனிமேல் என்னால் குடும்பம் நடத்த முடியாது. 1 ராஜாக்கள் 19:16 சொல்லுவார், உன் ஸ்தானத்தில் எலிசாவை கொண்டு போம்பார். ஸ்தானம் விட்டுறாதீங்க. ஊழியக்காரங்க இருக்கீங்க, ஊழியக்காரம்மா பாஸ்டர் அம்மாலாம் இருக்கீங்களா? பாஸ்டர் இருக்கீங்க, ஊழியக்காரங்க இருக்கீங்க, ஜம்பாக விட்டுறாதீங்க. ஒரு அளவு தான் தட்டுவார். என் செல்லமே, என் உள்ளமே, ஒரு அளவு தான். அப்புறம் சொல்லிடுவார், எப்பா உங்களோட குடும்பம் நடத்த என்னையால் முடியாது, நான் எலிசாவை வச்சு பார்த்துக்கிறேன் பாரு. ஜம்பாயிராம சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து மகிழ்ந்தது ஏசாவுக்கு தான். ஆனால் அவன் குதிக்க
குதிக்க விட்டுறாதீங்க. இல்லை ஆண்டவரே, இல்லை. கொஞ்சம் நாமளும் வேற லெவலுக்கு போகிறதுக்கு. 5ஆவது படிக்கிற பையன் 6ஆப்புக்கு எப்பா என்னை அந்த ஸ்கூலில் சேருங்க, என்னை இந்த ஸ்கூலில் சேருங்கன்னு சொன்னா தான், அவன் விரும்பினா தான் நமக்கும் நல்லா இருக்கும். 38 வருஷம் பெஸ்தாவுக்கு எதுக்கு தேடி போனாரு? 38 வருஷமா அவன் கல்லூரி மங்க மாதிரி இல்லை. யோவான் 5:7 வாசித்தீங்கன்னா ஆண்டுகிட்ட சொல்லுவான், எப்பா சுகமாக வேணும் விரும்புறியா அப்படிங்கும்போது அவன் சொல்லுவான், சுகமாக வேணும் தான் விரும்புகிறேன், ஆனால் என்னையை கொண்டு போய் விடுதலைக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே அப்படிம்பான் ஒரு வார்த்தை. என்ன சொல்லுவான்? நான். அப்போ இவனும் 38 வருஷமாக போய்கிட்டே தான் இருக்கான். கையை தட்டுங்களேன். புரியலையோ? புரியலையோ? ஆனால் நாம் என்ன நினைக்கும்? விரும்புறியான்னு கேட்டார், விரும்புகிறான்னு சொன்னான்னு இல்லை, செயலில் காமிச்சிருக்கான்ல. ஏன் விரும்புகிறதுனால தானே இவன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். நான் எங்கள் அம்மாட்ட 10ஆவது படிக்கும்போது எப்படியாவது நான் டாக்டர் ஆயிடுவோம்மா அப்படிம்பேன், 10 பைசாவுக்கு. அப்போ அவ்வளோதான். இப்போ இந்த பிள்ளைக்கெலாம் 10 பைசா கொடுத்தீங்கன்னா இப்படி அப்படின்னு போட்டுரும். 10 பைசாவுக்கு. எங்கள் அம்மா சாகிறதுக்கு 2 நாளைக்கு முந்தைய என்னையும் ஆசையாக கூப்பிட்டவன். என் வீட்டுக்குள்ளே வரணுன்னா அப்போ ஸ்லிப்பர் தான் எனக்கு, எங்கே போனாலும் ஸ்லிப்பர் தான். பார்த்துட்டு என் செருப்பு இல்லைன்னா எங்கே போனா அப்படின்னு என் வீட்டு கேட்டேன். வெளியே போயிட்டாத்தே அந்தாலும் உள்ள வந்து நான் என்னம்மா சமைச்சியா வச்சு அப்படி கேட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மையை நான் உள்ளே பிடிச்சி கொண்டு வரணும்னு சொல்லி என் சப்பலத்துக்கு கூரையில் சொருகி வச்சுட்டேன். எங்கள் அம்மா அப்படி வண்டி பார்த்தாவன் 4-8 எடுத்து வச்சா. பெரிய பங்களாவில் இருந்தேன் இந்த சம்பவம் சொல்லும்போது. பெரிய பங்களா. என் வீட்டுக்கு அட்ரஸ்ஸு யாராவது வந்து, இந்த சாமராஜன் இப்போ புதுசாக ஒருத்தன் பைவில்லாம் தூக்குதானே, அவன் எங்கேம்மா இருக்கான் அப்படின்னா, ஊருக்குள்ளே கண்ணை மூடிட்டு போ, பெரிய கிராமம் மருதவளம், ஓலை வீடு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சிரு அப்படிம்பாங்க. இதான் என் அட்ரஸாக இருந்துச்சு. நல்ல அட்ரஸ்ல. என்னையே வேறு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டார, உங்களை விடுவாரா?